This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் தணிக்கையை பற்றின பார்க்க போகிறோம். தணிக்கை பிரிவு 80. கூட்டுறவு சங்க கணக்குகளை தணிக்கை செய்யும் கால அளவு ஆண்டுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். கூட்டுறவு சங்க கணக்குகளை சரிபார்க்கும் அல்லது தணிக்கை செய்யும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னா பதிவாளர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர். கூட்டுறவு சங்கங்கள் ஒரு நிதியாண்டு முடிந்த தேதியிலிருந்து எத்தனை மாதத்திற்குள் தணிக்கை கணக்குகளை முடிக்க வேண்டும்னா 3 மாதத்துக்குள்ளே முடிக்க வேணும். அதிகபட்சமாக 3 மாதங்கள் பதிவாளர் கால அவகாசம் தரலாம். அடுத்ததாக ஒரு சங்கத்தின் கணக்கு முடிக்கப்பட்ட தேதியிலிருந்து எத்தனை மாதங்களுக்குள் தணிக்கை செய்யப்பட்டு இருக்க வேண்டும்னா 6 மாதத்திற்குள். சிறப்பு காரணங்களுக்காக மேலும் 6 மாதத்திற்கு பதிவாளர் கால அவகாசம் தரலாம். பிரிவு 148 தணிக்கை கட்டணத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டாத சங்கத்தின் மீது நடவடிக்கை மேற்கொள்ள பதிவாளருக்கு அதிகாரம். அடுத்ததாக தணிக்கை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து தணிக்கை அறிக்கையை பெற்ற தேதியிலிருந்து 3 மாதத்திற்குள் தணிக்கையை பதிவாளருக்கு அனுப்ப வேண்டும். கூட்டுறவு சங்க ஒன்றில் மறு தணிக்கை மேற்கொள்ள ஆணையிடும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா பதிவாளர். விதி 102 தணிக்கையின் நடைமுறைகள். தணிக்கை காலத்தை நீடிக்க எத்தனை நாட்களுக்குள் பதிவாளருக்கு விண்ணப்பிக்க வேண்டும்னா 7 நாட்களுக்குள்ளே விண்ணப்பிக்கணும். அடுத்ததாக பிரிவு 81 விதி 104 படி விசாரணை. கூட்டுறவு சங்கம் ஒன்றின் விசாரணை செய்யும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னா பதிவாளர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர். விசாரணைக்கு வேண்டுகோள் விடுக்க அதிகாரம் படைத்தவர் யாருன்னா பதிவாளர் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்ளலாம். பெரும்பான்மை நிர்வாக குழு உறுப்பினர்கள் 3இல் 1 பகுதி சங்க உறுப்பினர் வேண்டுகோள் இணங்க நிதி உதவும் வங்கி மாவட்ட வங்கி தலைவர் ஆவார். விதி 104 விசாரணை முடிவை அறிவித்தல். ஒரு சங்கத்தின் மீதான விசாரணையை எத்தனை நாட்களுக்குள் முடிக்க வேண்டும்னா 3 மாதத்திற்குள். பதிவாளர் மேலும் 6 மாதம் அதிகப்படுத்தலாம். விசாரணை முடிவில் கண்டறியப்பட்ட குறைகளை எத்தனை மாதத்திற்குள் நிவர்த்தி செய்ய வேண்டும்னா 2 மாதத்திற்குள்ள நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக விசாரணை அதிகாரி விசாரணை அறிக்கையை யாரிடம் கொடுக்க வேண்டும்னா பதிவாளர். பிரிவு 82 விதி 104 ஆய்வு மற்றும் புலனாய்வு. விதி 83 நிதி உதவி வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்தல். பிரிவு 87 தண்ட தீர்வை. தண்ட தீர்வு நடைமுறைகளுக்கு காரணமான நடவடிக்கைகள் பிரிவு 80 படி தணிக்கை, 81 படி விசாரணை, 82 படி ஆய்வு மற்றும் புலனாய்வு, 83 படி நிதி உதவி வங்கியில் ஆய்வு. பிரிவு 137 ஆட்சியர் நடவடிக்கை. மேற்கண்ட நடவடிக்கைகளில் கீழ் சங்கத்தின் சொத்துக்களின் இழப்பு ஏற்பட்டால் பிரிவு 81 படி ஆய்வு செய்தல். தண்ட தீர்வை நடவடிக்கை எடுக்க அதிகாரம் படைத்தவர் யாருன்னா பதிவாளர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நபர். தவறு நடந்த தேதியிலிருந்து எத்தனை ஆண்டுக்குள் தண்ட தீர்வை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்னா 7 ஆண்டில் தண்ட தீர்வை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தண்ட தீர்வை நடவடிக்கை தொடங்கி எத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை முடிக்க வேண்டும்னா 6 மாதத்திற்குள். மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்ப பதிவாளருக்கு அதிகாரம். தண்ட தீர்வை அதிகாரிகளுக்கு சிவில் நீதிமன்றத்திற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நிர்வாக குழு. பிரிவு 88 நிர்வாக குழுவை கலைத்தல். கூட்டுறவு சங்க நிர்வாக குழுவை கலைக்க அதிகாரம் படைத்தவர் பதிவாளர். ஒரு சங்கத்தின் நிர்வாக குழு கலைக்கும் பட்சத்தில் சங்கத்தின் அன்றாட பணிகளை செய்ய நியமிக்கப்படுவர் தனி நபர். தனி நபர் அலுவலரின் பதவிக்காலம் 1 ஆண்டு. தனி அலுவலர் நியமனம் செய்யும் நபர் பதிவாளர். பிரிவு 89 தனி அலுவலர் நியமனம். பிரிவு 90 தாவாக்களை தீர்த்தல். தாவாக்களை தீர்க்க வைக்கும் அதிகாரம் உள்ளவர் பதிவாளர்.
விதி 107 வந்து வழக்கு தாக்கல் செய்தல், செய்யுமுறை, நடைமுறை, தீர்ப்பாயங்கள், முடிவுகள், தீர்ப்பாயங்கள், உத்தரவாதங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றுதல். விதி 121 வந்து அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்யும் முறை. விதி 126 வந்து அசையா சொத்துக்களை ஜப்தி செய்யும் முறை. அடுத்ததாக வந்து கூட்டுறவு சங்கங்களை கலைத்தலும் பதிவினை ரத்து செய்தலும். கூட்டுறவு சங்கம் ஒன்றை கலைக்க அச்சங்கத்தில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் பதிவாளருக்கு எழுத்து மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும்னா 4/3 பங்கு உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும். எந்த பிரிவுகளின் கீழ் கூட்டுறவு சங்கம் ஒன்றை கலைக்க வாய்ப்பு உள்ளதுன்னா பிரிவு 80, 81, 82, 83 இது 3 இப்படி தான் ஒரு சங்கத்தை பிரிக்க முடியும், இல்லை கலைக்க முடியும். கூட்டுறவு சங்கம் ஒன்றில் பதிவினை ரத்து செய்யும் அதிகாரம் படைத்தவர் பதிவாளர். கூட்டுறவு சங்கம் ஒன்றை கலைப்பதற்கான ஆணையிடும் நபர் யாருன்னா பதிவாளர். இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.